எப்படி ஆரம்பிக்கிறது? எப்படி ஆரம்பிக்கலாம்? எப்படி ஆரம்பிக்கலாம்? எப்படி ஆரம்பிக்கிறது? எப்படி எப்படி நான் எப்படி ரொம்ப வரப்புறமா. சரி, அப்படியே ஆரம்பிச்சிருவோம். வணக்கங்க, நான் தாங்க. நான் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வீடியோவுக்கு மேலே போட்டேன். ஸோ அப்படி தெரிலனா இனிமேட்டுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு சம் இன்சிடென்ட்ஸ் இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக இந்த வீடியோ முடியும் போது இதுக்கு ஒரு பேர் நான் சொல்லிட்டு போகிறேன். மேபி அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகே, இல்லைனா அது வேறு விதமாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இது உங்களுக்கும் பர்சனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நிறைய பேர் கனெக்ட் ஆகலாம். ஏன்னாட்டா ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு என்னுடைய ஸ்கூல் சைட் போனேன் ஒரு வேலையாக. ஸோ அப்போ எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகும்போது அவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் தனியாக நின்றுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒருத்தவங்களை பார்த்தேன். எங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்த ஒருத்தவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டாஃப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்டாஃபை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஸ்டாஃபோட பையனும் வந்துட்டு எங்கள் கூட படித்தவங்க தான். ஸோ அப்படின்ற போது ஒரு மாதிரி நம்ம அந்த ஸ்கூல் டேஸில் எப்படிலாம் இருந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மலரும் நினைவுகள் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கோம், ஓகே ஃபைன். எனக்கு அப்போல்லாம் கூட போகிறப்போ அந்த சைட் போகிறப்பெல்லாம் கூட எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. ஆனால் அந்த யாராவது ரிலேட்டபிள் பர்சன் அப்படி வந்து லைட்டாக தூண்டி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அந்த ஒரு எமோஷன்ஸை, அது வந்து ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி நீ எங்கே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதானே தெரியும். அப்படி தான் எனக்கும் தெரிஞ்சுது. ஸோ வெளியே கொஞ்சம் நாய்ஸி பர்சன் இருக்கான், அலெக்ஸா. ஸோ அதனால் அவன் கத்துறதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ என்னென்னா அதான், ஸோ அதனால் அந்த ட்ரிகர் ஆகிக்குன்னு எமோஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் இங்கேருந்து வரேன். ஸோ இப்படி ரோட்டில் வரேன், என் ஸ்கூல் கேட் தெரியுது. அதை பார்த்தோன்னே எனக்கு சில ஞாபகம்லாம் வருது. ஸ்கூல் சைடு அந்த கேட் சைடே வந்துட்டு கிரவுண்ட் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா அங்கே நாங்கள் கிரிக்கெட் விளாண்டது. நான் வந்து அப்போ ஒரு பொய் சொல்லியிருக்கேன். என்னென்னா நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட்டில் தான் பால் போடுவேன், லெஃப்ட்டில் தான் பேட்டிங் ஆடுவேன் அப்படின்னா. ஏன்னா இந்த ரைட்டில் பேட்டிங் ஆடுறவங்க, ரைட்டில் இது பண்ணுறவங்கள விட இந்த லெஃப்ட்டில் ஒரு ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிஞ்சாக இருந்திருக்கேன் நான் அப்போது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோனில் என் ஃப்ரெண்ட் கிட்டலாம் அப்போது பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஏமாத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாக சொல்லணும்னா அந்த மாதிரி நான் அதே மாதிரி வந்து ஸ்கூலில் ஒரு ப்ரைஸும் வாங்கினது கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கினா ஓகே ஃபைன், அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு சின்ன அந்த ஃபீல் இருக்குல்ல, லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, லைக் அந்த ஒரு இது இருக்குல்ல. இப்போ கிளாஸில் வந்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். பிரேக் வந்தோடனே என்ன ஆகும்னா, நாங்கள் வந்து பிரேக்குக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இங்கே இருந்து ஒரு சுற்றுவோம். கிளாஸ் எங்கேயோ டாப் ஃப்ளோர், 3rd ஃப்ளோரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து கீழே இறங்கி அந்த 10 நிமிஷம் கேப் தான். இறங்கி அங்கேருந்து வந்து கிரவுண்டே சுற்றிட்டு இப்படி போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு, அப்போ கூட ரெஸ்ட் ரூம் போவோமான்னு தெரியாது. அங்கே போயிட்டு யார்ட்டையாவது பேசிட்டுன்ட்டு இல்லை சண்டை போட்டுட்டு, சண்டைலாம் பாத்ரூமில் போயிட்டு போடுவோம். ஒரு தடவை என்னடானா சண்டை போட்டு என்னாச்சுன்னா பைப்பு உடச்சி பைப்புக்கு ஒரு மீட்டிங் வச்சாங்க எங்கள் ஸ்கூலில். அதெல்லாம் வந்துட்டு அமோகமான நாட்கள்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு உட்காந்து கெக்க புக்கன்னு சிரிச்சதுக்கு மாட்டினதுக்கு அடி வாங்கி ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகே ஃபைன். அதெல்லாம் லைக் அப்படியே வந்து போச்சு. அதுக்கப்புறம் என்னென்ட்டா மோஸ்ட்லி ரிமெம்பரிங் த டேஸ். ஸோ எங்கள் கிளாஸ்லேயே வந்துட்டு 11th 12th ஒரு 30 பேர் தான். 10th வந்துட்டு ஒரு 40-45+ சம்திங் இவ்வளோ தான் இருந்தோம். ஸோ அப்படின்ற போது எங்களுடைய கிளாஸ் ஸ்டாஃப் பற்றின அந்த சின்ன சின்ன மெமரிஸ் அதெல்லாம் வந்து போச்சு. அண்டு ஃபைனலி வந்துட்டு லைக் இப்படி சுற்றி வந்தோம். அந்த ஒரு இந்த மரம்லாம் வச்சுருப்பாங்க, லைக் ப்ரீஸியான ஒரு மரம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காற்றடிக்க ஆரம்பிச்சிது. காலையிலேயே ஒரு 10 o'clock போனதுனால காற்று அப்படியே மேலே படப்பட அப்படியே நான் அந்த ஸ்கூல் டேஸ் லைக் நாங்கள்லாம் வந்துட்டு இங்கே எப்படின்னா பஸ்ஸில் ஏறி தான் போவோம். லைக் நான் வந்து இருக்கிறதுலே வந்து சோம்பேறியா காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுவேன்னா, எழுந்திரிக்கிறதே 7:30 மணிக்கு எழுந்துச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டோன்னா சாப்பிடலையும் அரைக்குறையாக 4 வாயை எடுத்து போட்டு இங்கேருந்து ஓடணும். எங்கள் பஸ் ஸ்டாப் வந்துட்டு அங்கே எங்கேயோ இருக்குது, ஒரு 2 தெரு தள்ளி. இங்கேருந்து அங்கே பேக்கை மாட்டிக்கிட்டு குடுக்குன்னு ஓடி அங்கே போய் பார்த்தோம்னா அன்றைக்கி மண்டே. அன்றைக்கி வந்துட்டு ஒயிட் ஷர்ட் தான் போடணும், ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ட்டு நான் ப்ரௌன் சட்டையை மாட்டிக்கிட்டு என்னடா போகிறேன் மாக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கி பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன்னா நான் மட்டும்தான் வந்துட்டு ஒயிட்டு போடாமல் ப்ரௌனை போட்டிருப்பேன். ஹோல் பஸ்ஸே என்ன தான் திரும்பி பார்க்கும். ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்கு டீச்சர் கொண்டு. என்னடா அது அசிங்கமாக போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி பரவாயில்ல ஏறி போயிட்டு அங்கேருந்து ஏறி போயிட்டு ஸ்கூல் வரண்டாவில் இறங்கின முன்னாடியே பார்த்தோன்னா நான் தான் அப்படி இருக்கேன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தோன்னா அப்படி தாங்க இருக்கான்.
என்ன பண்ணுறது? அப்படி தான் ஆக்சுவலி சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். நம்ம மாட்டணும்னு பார்த்தா யதார்த்தமாக வந்து அவனும் மாட்டிக்குவான். 2 பேரும் ஒன்றா போய் வெளில நிற்கிறது, ஸ்டாஃப் ரூம்லேருந்து பிரின்சிபல் ரூம் வரைக்கும் எல்லா ரூம்லேயும் ஒன்றா நிற்கிறது. அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் 2 பேரும் தனியாக தெரியும் ப்ரௌன் ஷர்ட்டை மாட்டிக்கின்னு. ஓகே ஃபைன். அது இல்லாமல் இன்னும் சில காமெடிலாம் என்ன நடந்திருக்குன்னா, சாட்டர்டேலாம் கலர் ட்ரெஸ் போட சொல்லுவாங்க. அன்னைக்குன்னு போயிட்டு ப்ரௌன் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஏன்டா போகிறேன்? ஏன்னா எங்களுக்கு ஒரு இந்த குழப்பத்துலேயே வச்சுருப்பாங்க எங்களை. ப்ரௌன் ட்ரெஸ்ஸா கலர் ட்ரெஸ்ஸா, கலர் ட்ரெஸ்ஸா ப்ரௌன் ட்ரெஸ்ஸா. சில நாள்லாம் என்ன ஆகிடும்னா, இந்த எக்ஸாம்ஸ் வரும். எக்ஸாம்ஸ் அப்போ என்னென்னா, இப்போ மேக்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரி இல்லை, டேட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, மேக்ஸ் எக்ஸாமுக்கு சயின்ஸ் எக்ஸாம் படிச்சுட்டு போயிடும். இந்த மாதிரிலாம் எனக்கும் இன்னொரு பையன், லைக் அந்த பையன் பேர் சொல்லாமல் எனக்கு தெரில, ரமணா, தப்பாக எடுத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த பையனும் நானும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி மாற்றிலாம் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு போய் செருப்படி வாங்கினதுலாம் உண்டு. போயிட்டு அதை நாங்கள் மாற்றி படிச்சுட்டு போனது கூட கிடையாது. அதை போயிட்டு நாங்கள் இதுதான் படிச்சுட்டு வந்து இது படிக்கலன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ட்ட சொல்லி நானும் செம்மையாக திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் ஃபைன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்கும்னா, ஒரு தடவை வந்து ஒரு ஸ்டாஃபு என்னை போலார்னு கன்னத்துலேயே விட்டாங்க. அவங்க கன்னத்தில் விட்டதுனாலயா என்னன்னே தெரில. நான் அடுத்து வந்து ஒரு 1 செகண்ட் கைஸ், கால் வருது. எஸ், அவங்க கன்னத்தில் விட்டதுனால என்னாச்சுன்னா, நான் 8th வரைக்கும் மேக்ஸில் வந்துட்டு ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீசெண்டான ஸ்கூல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 70, 80 இந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்து 11th 12thலாம் அப்படி தப்பிச்சு வெளில வந்து நல்ல ஸ்கோரோட வெளில வந்தேன். ஆனால் நல்ல ஸ்கோர் எடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ வந்துட்டு ஃபைன், மேபி குட் டேஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் என்ன சொல்கிறது, நிறைய ஒரு மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. லைக் எங்கள் பஸ்ஸில் வந்துட்டு போகும்போது அந்த பாட்டு ஓடுறது, அதுவும் இந்த ஹிப்ஹாப் பாட்டு இருக்குல்ல, வாடி புள்ள வாடி, அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. அந்த என்ன சொல்கிறது, மியூசியம் ஒர்க்கு பாட்டே வந்துட்டு நாங்கள் டெய்லி காலைல சாயந்தரம்னா அந்த பாட்டு தான் ஓடும். 20 மினிட்ஸ் ட்ராவலா, ஆனால் 20 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு 4 சாங் போடுவாங்க. அந்த கரெக்டாக கேட்டுக்கிட்ட போகும்போது சாங் ஆஃப் ஆகும். ஏன்னா பிரின்சிபல் கேட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுவும் எங்கள் ஃப்ரெண்டோட அப்பானா தான் சாங்ஸ் அதிகமாக போடுவார். மிஸ் யாரும் வந்துட்டு அவ்வளோக்கா போட மாட்டாங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து லாஸ்ட்டு சீட்ஸ், பாய்ஸ்லாம் பாய்ஸ் பொண்ணுங்கக்கிட்ட பேசவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்கள் நாங்கள்லாம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி இருந்த நாங்கள் இப்போ எங்கெங்கேயோ பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நைட்டு இப்போ வந்துட்டு இன்னொரு பையன்கிட்ட நான் பேசினேன். இந்த மாதிரி என் வீடியோவே நானே அனுப்பி வைக்கவே எல்லாமே, என் வீடியோவை நீயே பார்த்துட்றா, பார்த்துட்டு ஷேரு அப்புறம் சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். இப்போ ஏன் ப்ளூ சட்டை மாதிரிலாம் பேசுகிறேன்னு தெரில. சரி ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்துட்டு என்ன பண்ணானா பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு யார் ராணி அப்படின்னு தெரியாதனமாக கேட்டுவிட்டேன். ஏன்னா நான் எல்லாருக்கும் குரூப்பில் போய்ட்டு எடுத்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஸோ அப்போ போய் கேட்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி நான் தாண்டா அவன் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொன்னானா. ஓகே, அவன் பேரை மட்டும்தான் சொன்னான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகேடா அவன்கிட்ட பேசுறது சந்தோஷம்டா அப்படின்னு நான் வாயை சும்மா இல்லாமல் நல்லா இருக்குடா நல்லா இருக்கியாடா அப்படின்லாம் கேட்டுட்டு ஓகே ஃபைன். அது மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு 2 நல்ல இன்சிடென்ட், என்னோடய பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினது அண்ட் என்னோடய பழைய ஃப்ரெண்டோடைய அப்பா. இல்லை இந்த மாதிரி பார்க்கும்போதுலாம் அந்தந்த ஒரு சம் ரெஜிஸ்டர்ட் மெமரிஸ் மூளைக்குள்ளே அப்படி பதிஞ்சு கிடக்கும்ல, அதெல்லாம் வெளில வந்துட்டு அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேம் அப் பண்ணால் இது ஒரு ஹோல்சம் வீடியோ. இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குது அண்டு இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இதனுடைய செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற வரவேற்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது வந்துச்சுன்னா வரும், இல்லைனாலும் வரும். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி மெமரிஸ் வந்து ட்ரிகர் ஆகும்போது அதெல்லாம் வரும். ஏன்னா நான் வந்து சைக்கோவாக மாறிட்டு இருக்கேன், அதனால தான். அப்படிலாம் இல்லை கைஸ், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸ்டே சேஃப் கைஸ், பை பை.